தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவர்களே. இன்று வகுப்பு 8 இயல் 2 மயங்கொலிகள்லாம் என்னன்னு பார்த்தோம். மயங்கொலிகள்னா உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபடும் மொழிகளில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நா 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 லா 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 ரா ரா இந்த 8 எழுத்துக்களும் மயங்கொலிகள்னு படிச்சோம் இல்லைங்களா. அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா இதோட வேறுபாடுகள்லாம் என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்குன்னா வேறுபாடுனா ஏரி நீர்நிலையை குறிக்கும். இந்த ஏரின்னு சொன்னீங்கன்னா மேலே ஏரி மேலே ஏரி. அடுத்தது பாத்தீங்கன்னா கூரை வீட்டின் கூரை. இந்த கூரைனா உடவை. திருமணத்துலலாம் சொல்லுவாங்க இல்லையா, கூரை புடவை எடுத்தாச்சுன்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் கூரை புடவை. இப்போ உங்களுக்கு தேர்வுல கேட்கலாம் சிரம் என்பது டேஷ், சிரம் என்பது டேஷ்னு கொடுத்துட்டு இந்த வேறுபாடு தெரிவதற்காக தலை தலைன்னு சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா இந்த தலை தான் சரி. சிரம்னா நம்ம தலைப்பகுதியை குறிப்பது. இந்த தலைனா நம்மளோட இலக்கண பகுதியில் வரும். யாப்பின் உறுப்புகள்ல ஒன்றான தலைன்னு வரும். இன்று இயல் 3 கற்கண்டு வினை முற்றுனா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். வினை முற்று அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். படித்தான் ஆடுகின்றாள் பறந்தது ஆகிய செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள். செயலை நம்ம என்ன செயலை செய்யறோமோ அதுதான் அது குறிக்கின்ற சொற்கள் தான் என்னது செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள் ஆகும். செயலை வினை என்று குறிப்பர். செயலை என்னன்னு சொல்றாங்கன்னா செயலை வினை என்று குறிப்பர். வினை என்று குறிப்பர். இவ்வாறு ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். செயல்னா நம்ம செய்யற செயலை குறிப்பது. படித்தான் யாரோ ஒருத்தர் படித்தான், ஆடுகின்றாள் எவ்வளவு ஒருத்தர் ஆடுகின்றார், பறந்ததுன்னா என்னது பறவை பறந்தது. இந்த மாதிரி ஒரு செயலை குறிக்கிறது தான் என்னது வினைச்சொல் எனப்படும். இவ்வாறு ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். வினைமுற்றுனா என்ன அப்படின்னா மலர்விழி எழுதினாள், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும் இத்தொடர்களில் எழுதினாள், பாடுகிறான், மேயும் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இச்சொற்களில் பொருள் முழுமை பெற்று விளங்குகிறது. இவ்வாறு பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்று வினை அல்லது வினைமுற்று என்பர். வினைமுற்று என்றால் என்ன உங்களுக்கு கேட்கலாம். வினைமுற்று என்றால் என்ன தேர்வுல உங்களுக்கு கேட்கும்போது என்ன எழுதணும். மலர்விழி எழுதினால், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும். இந்த சொற்கள்லாம் முழுமை பெற்று உள்ளது. பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை என்னன்னு சொல்ல முற்று வினை அல்லது வினைமுற்று என்பர். ரெண்டுமே ஒரே போல. முற்று வினைனாலும் ஒண்ணுதான், வினைமுற்றுனாலும் ஒண்ணுதான். வினைமுற்று 5 பால் என்ன? ஆண் பால், பெண் பால், பலர் பால், ஒன்றன் பால், பலவின் பால். 5 பால். 3 காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். 3 இடம், தன்மை, முன்னிலை, படத்தை ஆகிய அனைத்து இடங்களிலும் வரும். வினைமுற்று 2 வகைப்படும். ஒன்று தெரிநிலை வினைமுற்று, மற்றொன்று குறிப்பு வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்று என்றால் என்ன, இது எவற்றை காட்டும் அப்படின்னு வினாக்கள் உங்களுக்கு கேட்கலாம். தெரிநிலை வினைமுற்று ஒரு செயல் நடைபெறுவதற்கு அதாவது ஒரு வினை நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6 முதன்மையானவை ஆகும். இவை 6ம் வெளிப்படுமாறு அமைவது
வருவதுதான் தெரிநிலை வினைமுற்று ஆகும். வெளிப்படையாக தெரியும் என்னென்ன செய்யறாங்க அப்படின்ற விஷயம். இந்த 6 தான் முதன்மையானவை. இந்த 6மே வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று ஆகும். எடுத்துக்காட்டு பாருங்க. மாணவி கட்டுரை எழுதினாள். மாணவி கட்டுரை எழுதினாள். இப்ப நீங்க இது மாதிரி எழுதிட்டு கீழே அதுக்கு எடுத்துக்காட்டு மாணவி கட்டுரை எழுதினா ஒன்னொன்னா எடுத்து எழுதணும். செய்பவர் யாரு? மாணவிகள் செய்யறா. அடுத்தது கருவினா இதுக்கு எது பயன்படுது? கருவியா? படிக்கிறதுக்கு புத்தகம் முக்கியம் இல்லையா? இப்ப எழுதினான்னு சொல்றாங்க. அப்ப தாளும் எழுதுகோலும். தாள்னா பேப்பர். தாள்னா என்னது? பேப்பர். எழுதுகோல்னா பேனா. அதுதான் தேவைப்படுது கருவி. நிலம்னா பள்ளி. நிலம்ன்றது இந்த இடத்துல இடம் தான் குறிக்கும். இடத்தை குறிக்கதான் நிலம். செயல் என்ன செயல் செய்யறா? எழுதுறாள். எழுதுதல். என்ன செயல் செய்யறாவ? எழுதுதல். காலம் இறந்த காலம். இதை முற்று பெற்றதை குறிப்பதுதான் இறந்த காலம். அதாவது நேற்று முடிஞ்சதை குறிக்கிறது. எழுதினால் முடிஞ்சிச்சு. எழுதுகின்றாள் அப்படின்னா இன்று நிகழ்காலம் நடந்து கொண்டு இருப்பது. எழுதுவாள் அப்படின்னா நாளை எதிர்காலம். இந்த மாதிரி குறிப்பது தான். இதை நம்ம அந்த தொடர்ல வைத்து கண்டுபிடிக்கலாம். காலம் இறந்த காலம். செய்பொருள்னா கட்டுரைலாம் எழுதுறா. நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். எழுவாய் பயனிலை செய்படு பொருள் அப்படின்றத சொல்லியிருப்போம். யாரை எழுதுகிறாள்? யாரை அல்லது எவற்றைன்னு சொல்லு. அதுக்கு பதிலா வரத்தான் செய்பொருள். கட்டுரை. செய்பவர் யார்? அதான் எழுவார். மாணவி. இந்த 6மே வெளிப்படுமாறு அமைவுதான் தெரிநிலை வினைமுற்று எனப்படும். இப்ப வினைமுற்று 2 வகைப்படும். குறிப்பு வினைமுற்று, தெரிநிலை வினைமுற்றுன்னு சொன்னோம் இல்லையா? தெரிநிலை வினைமுற்றுனா என்னன்னு பார்த்துட்டோம். வெளிப்படையா வருதுதான். இப்ப குறிப்பு வினைமுற்று அவங்களே சொல்ற குறிப்பால் உணர்த்துதான் குறிப்பு வினைமுற்று. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றில் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எனப்படும். பொருள் பொன்னன். பொன்னை உடையவன் அர்த்தம். பொன்னானது தங்கத்தை உடையவன் அர்த்தம். இடம்னா தென்னாட்டார். தென்னாட்டார்னா என்னது? இப்ப பொன்னை உடையவன் எப்பன்னு தெரியாது இல்லையா? இறந்த காலமா நிகழ்காலம் தெரியாது, எதிர்காலத்துல தெரியாதுதான். வெளிப்படையா காலத்தை காட்டாது. செய்பவரை மட்டும் காட்டுன்னு சொல்லணும் இல்லையா? தென்னாட்டா தென்னாட்டை உடையவன். காலம் ஆதிரியான். இந்த காலம்னா என்னது? நேரத்தை குறிப்பது, நட்சத்திரத்தை குறிப்பது. அடுத்து என்னது? மாதங்களை குறிப்பது, நாழிகை குறிப்பது, கிழமைகளை குறிப்பது. எல்லாமே காலம் தான். சினை. சினைனா உறுப்பு. கண்ணன். கண்களை உடையவன் அர்த்தம். இங்கு கண்களை உடையவன். சினைனா உறுப்பு. இப்ப மனிதன்றது பொதுவானது இல்லையா? உறுப்புனா என்னது? கண். அதுவும் சினை பகுதி தான். கை, கால் அந்த மாதிரி வருது எல்லாமே. இப்ப மரம்னு எடுத்துட்டீங்கன்னா இலை, அடுத்தது பூ, இது எல்லாமே சினைதான். இங்க கண்ணன்னா கண்களை உடையவன் அர்த்தம். பண்பு, குணம் ரெண்டுமே ஒண்ணுதான். குணம்னால பண்புனால ஒண்ணு. கரியன். கருமை நிறைய உடையவன். தொழில்னா எழுத்தன். நம்ம செய்யற தொழில் எழுத்தன் தொழில் இல்லையா? அதான் என்ன சொல்றாங்க? குறிப்பு வினைமுற்று அப்படின்னு தேர்வுல கேட்டாங்க அப்படின்னா பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றில் ஒன்றினை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டுமே வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எனப்படும். அதுக்கு எடுத்துக்காட்டு பொருள்னா பொன்னன், இடம்னா தென்னாட்டா, காலம்னா ஆதிரியான், சினைனா கண்ணன், பண்பு குணம்னா கரியன், தொழில்னா எழுத்தன். இந்த தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அன்றி ஏவல் வினைமுற்று, வேங்கோல் வினைமுற்று என பிற வகை வினைமுற்றுகளும் தமிழில் உண்டு. அடுத்து சொன்னலையா? தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று இல்லாம தமிழ்ல ஏவல் வினைமுற்று, வேங்கோல் வினைமுற்றுன்னு இருக்கு அப்படின்னு சொன்னலையா? ஏவல் வினைமுற்று இங்க கவனிங்க. பாடம் படி, கடைக்கு போ. இத்தொடர்களில் ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை இடுகின்றன. கட்டளைனா என்னது? ஆர்டர் செய்யுது. பாடம் படி அப்படி சொல்றோம் இல்லையா? கடைக்கு போ அப்படின்னு கட்டளை இடுகின்றன. கட்டளை இடுகின்றன. இவ்வாறு தன்முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று எனப்படும். ஒரு செயலை செய்யுமாறு ஏவுறோம், அதான் ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று பாத்தீங்கன்னா ஒருமை பன்மை ஆகிய இரு வகையிலும் வரும். ஒருமைனா சிங்குலர், பன்மைனா ப்ளூரல். அதாவது ஆங்கிலத்தை சொல்லலாம். ஒருமைனா ஒரு பொருளை குறிப்பது, பன்மைனா ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளை குறிப்பது. அங்க 2 பொருள் இருக்கலாம், அது 4 பொருள் இருக்கலாம், இல்லைன்னா 100 கூட இருக்கலாம் இல்லையா? அதான் பன்மை. எழுதுன்றது ஒருமை. எழுதுன்றது ஒருமை. எழுதுமின் பன்மை. ஆனால் பன்மை ஏவல் வினைமுற்று. எழுதுகள்னு வருது இக்கால வழக்கு. அப்பதான் எழுதுமின்னு சொன்னாங்க. ஆனா இந்த கால வழக்குல நம்ம எப்படி சொல்றோம்? எழுதுங்கள் அப்படின்னு சொல்றோம்.
மூன்று இடங்கள்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மைனா தன்னை குறிப்பது, முன்னிலைனா தனக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தரை குறிப்பது. ரெண்டு பேருமே இல்லாம படர்க்கை அவன், அவள், அதுக்கப்புறம் அவர்கள், அது அப்படின்னு குறிப்பதுதான் என்னது படர்க்கை ஆகியவற்றை காட்டும். இதன் விகுதிகள் பாத்தீங்கன்னா, விகுதிகள்னா கடைசியில முடியறதா விகுதி நம்ம படிச்சிருப்போம். விகுதிகள்னா பகுதி விகுதி படிச்சிருப்போம். விகுதினா ஒரு சொல்லோட கடைசியில வர்றதுதான் பகுபத உறுப்புகள்ல. கா, இய, இயர், அல் என முடியும். அதோட விகுதி கா, இய, இயர், அல் முடியும். இதை வச்சா நம்ம வியங்கோல் வினைமுற்று கண்டுபிடிச்சிடலாம். இலக்கண குறிப்பு வாழ்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா வியங்கோல் வினைமுற்று. எப்படி இதை கண்டுபிடிக்கணும்னா அந்த விகுதி வச்சு கா, இய, இயர், அல் முடியும். வாழ்க கா முடியுதா, ஒழிக கா முடியுதா, வாழியர், அல். இய, இயர், வாழ் கூட்டல் இயர், இயர், வாரல், அல், வாரல், அல். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த இயர், அல் ஆகிய இரண்டு விகுதிகளும் தற்கால வழக்கில் இல்லை, செயல் வழக்கில் மட்டுமே உள்ளன. அதே மாதிரி இந்த விதித்தல் பொருள்ல வரதுமே தன்மை இடங்களில் மேகோல் வினைமுற்று அந்த பொருட்களில் வருது, தன்மை இடங்களில் இடம் பெறாது, வராது. மேகோல் வினைமுற்றுனா நம்ம சுலபமா தெரிஞ்சுக்கிட்டு கா இயல முடியதா, இயல் அல்லன்றது செயல் வழக்குல வரது. இப்ப ஏற்கனவே வியங்கோல் வினைமுற்றோட விகுதிகள் யாவையும் தேர்வுல கேட்பாங்க. அதான் சொன்னோம் இல்லையா, கா, இய, இயர், அல்லுன்னு முடியதான் வியங்கோல் வினைமுற்றோடைய விகுதிகள். இப்ப உங்களுக்கு முக்கியமான விடை இதுல தேர்வுல கேட்பாங்க. ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்றுக்குள்ள வேறுபாடுகள் யாவை? வேறுபாடுனா டிஃபரன்ஸ். இதுல இருக்கும் அதுல இருக்காது, இதுல இல்லாம இருக்கும் அது இருக்கும், அந்த மாதிரி வருதான். ஏவல் வினைமுற்றையும் வியங்கோல் வினைமுற்று உள்ள வேறுபாடுகள் தேர்வுல கேட்கலாம். முதல்ல முன்னிலையில் வரும், முன்னிலையில் வரும், முன்னிலையில் வரும். முன்னிலையில் வரும்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், தனக்கு முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவல் வினைமுற்று தான் ஏவல் வினைமுற்று சொன்னோம். முன்னிலை அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இங்க என்ன சொன்னோம், இருத்திணை ஐந்து பால் மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரும், மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரும், மூவிடங்களுக்கும் பொதுவாய் வருது. மூவிடங்கள் ஒன்றா முன்னிலையில் மட்டும்தான் வரும். அது இருத்திணை ஐந்து பால் மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரும். ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு, ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு, வேறுபாடு உண்டு. இங்க ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை, ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை. இங்க ஒருமை பன்மை என்ன சொன்னோம், எழுது எழுதுமின்னு சொன்னோம். அந்த எழுதுமின் கூட இப்ப எப்படி பயன்படுத்துறாங்கன்னு சொன்னோம், எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த காலத்துல பயன்படுத்துறாங்கன்னு சொன்னோம். இங்க ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை, ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை. இங்க கட்டளை பொருளை மட்டுமே உணர்த்தும், கட்டளை பொருளை மட்டுமே உணர்த்தும், கட்டளை பொருளை மட்டுமே உணர்த்தும். வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டுதல் ஆகிய பொருட்களை உணர்த்தும். வாழ்த்துதல், வைதல், வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டுதல் ஆகிய பொருட்களை உணர்த்தும். விகுதி பெற்றும் பெறாமலும் வரும், விகுதி பெற்றும் பெறாமல் வரும். ஆனா இங்க விகுதி பெற்றே வரும். இந்த நான்கு முக்கியமான பகுதிகளை நீங்க எழுதினாலே சுலபமா மதிப்பெண் எடுக்கலாம் மாணவர்களே. இப்ப மாடு புல் மேய்ந்தது, இதுல ஏற்பட்டுள்ள வினைமுற்று என்னன்னு கேட்பாங்க. மேய்ந்தது அந்த மாதிரியான எடுத்துக்காட்டு நம்ம கொடுத்து சரியான விடைய கேட்பாங்க மாணவர்களே. இப்ப இந்த ஏவல் வினைமுற்றுக்கும் வேங்கோல் வினைமுற்றுக்குள்ள வேறுபாடு என்னன்னா இந்த 4 பாயிண்ட்ஸ் தான். முன்னிலையில் வரும், இருத்திணை ஐந்து பால் மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரும், ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. இங்க நீங்க முழுவதும் எழுதணும், ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை. கட்டளை பொருளை மட்டுமே உணர்த்தும். இங்க வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டுதல் ஆகிய பொருட்களை உணர்த்தும். விகுதி பெற்றும் பெறாமல் வரும், விகுதி பெற்றே வரும். அது விகுதினா என்ன, கா இய அப்படி வரும்னு சொன்னாலே வாழ்க வாழிய இந்த மாதிரிலாம் வருதுதான் விகுதி பெற்றே வரும். நன்றி.